ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 48. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தையோ சமபூத்வா சமத்வம் யோக உச்சியதே. டிரான்ஸ்லேஷன்: யோகத்தில் உறுதி கொள் அர்ஜுனா, வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன உரிமையே யோகம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பகவான் சொல்கிறாரு. யோகம் அப்படின்னா இணைத்தல், அதாவது நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி ஆத்மாவான நாம் தியானம் செஞ்சு பகவானோடு தொடர்பு கொள்வது, இணைவது தான் யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஸ்லோகத்தில் வார்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமே இறைவனை திருப்தி செய்வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வார்ணாசிரம தர்மம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வர்ணம் அப்படிங்கிறது 4 வகை: பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இவங்க 4 பேருமே அவங்கவுங்களுடைய தர்மத்துக்கேற்ப பகவானை வழிபடுவது. அதுக்கு அடுத்தது ஆசிரமம். ஆசிரமம் அப்படின்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா குழந்தையிலிருந்து 25 வயசு வரைக்கும் குருகுல கல்வி ஒழுக்கமாக ஒரு பிரம்மச்சாரி வாழ்கிறது. அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்வில் 25 வயசுக்கு மேலே விவாகம் செஞ்சு மனைவியோட வேத முறைப்படி வாழ்வது தான் 50 வயசு வரைக்கும் கிரகஸ்த வாழ்வு. அதுக்கு அடுத்தது அந்த குடும்பத் தலைவன் 50 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை, மகன் அவங்கக்கிட்ட பாதுகாப்பில் விட்டுட்டு வனத்துக்கு போய் தவம் செய்வது. 50 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் தவம் செய்வது வானப்பிரஸ்த ஆசிரமம். அதுக்கு அடுத்தது கடைசியாக சந்நியாச ஆசிரமம். 75 வயசுக்கு மேலே கடைசி வரைக்கும் சந்நியாசியாக வாழ்கிறது தான் சந்நியாச ஆசிரமம். இதைய முறையாக பகவான் சொல்கிறாரு. இது எல்லாம் தெரியாததுனால தான் இப்போ அந்த வர்ணாசிரம முறையே அழிஞ்சிட்டு வருது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையை படித்து இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வேத முறைப்படி நாம் நம்மளுடைய கடமையை, நம்மளுடைய ஆசிரமம் வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாலே படிப்படியாக பகவானை அடையலாம். இது பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க செய்யுங்க. அவங்கவுங்க டியூட்டியை செய்யும் போதே படிப்படியாக பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறத பகவத்கீதையில் பல ஸ்லோகங்களில் பகவான் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.